ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஷார்ட்டாக சொல்லணும்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பண்ணுறதுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகும். ஏன்னா அதில் இருந்ததெல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸு அந்த மாதிரி டிவைட் அந்த சிம்பிள்ஸ். இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு பேர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லலாம். யூஸ்டு டு கம்பேர் வேல்யூஸ். கம்பேரிஷன்னால என்னது? ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறது. இப்போ கம்பேர் வேல்யூஸ் இங்கே பாருங்கள், வேல்யூஸை கம்பேர் பண்ணுது. ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒருவேளை கம்பேர் பண்ணுறப்ப அது கரெக்டாக இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும், தப்பாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஓகேவா? அந்த ட்ரூன்னு கொடுக்குறத வச்சு ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறத வச்சு நம்ம ஃபர்தராக நிறையா ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பின்னாடி அடுத்தடுத்த கான்செப்ட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ பார்த்துட்டோன்னா இதில் இந்த டைப்ஸ்லாம் இருக்குது. மொத்தம் 6 இருக்குது. ஈக்குவல்ட்டுனா ஒன்றுமே கிடையாது. முன்னாடி இருக்கவங்களும் பின்னாடி இருக்கவங்களும் ஈக்குவலாக இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஈக்குவல்ட்டு போட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 = 5 அந்த மாதிரி நம்மளால் போட முடியாது. ஏன் செக் பண்ணல? ஈக்குவல்ட்டாக தானே நம்ம நார்மலாக மேத்தமெட்டிக்ஸில் செக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் எஸ். பட் நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவல்ட்டு போட்டால் அது அசைனிங். அதாவது A = 5 அப்படின்னு அசைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் நம்ம ஒரே ஒரு ஈக்குவல்ட்டு போடணும். ஸோ வேரியபிள் = வேல்யூன்னு அசைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு ஈக்குவல்ட்டு போடணும் நம்ம. பட் முன்னாடி இருக்கவங்களும் பின்னாடி இருக்கவங்களும் சேமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல்ட்டு நம்ம போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் மாதிரி போட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டால் அதுக்கு பேர் நாட் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நாட் ஈக்குவல்ட்டுன்னு என்னது? இவங்களும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 = 5யா அப்படின்னு கேட்குறோம். கம்பேர் வேல்யூஸ் தானே கம்பேர் பண்ணுறோம். இந்த 5ன்ற வேல்யூ இந்த 5ன்ற வேல்யூ ரெண்டு ஈக்குவலா? எஸ், ஆமாம், ஈக்குவல். அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ட்ரூன்னு வந்திருக்கு. சரி, ஓகே, சாரி. இப்போ இங்கே பார்த்துட்டோன்னா 5 ≠ 3ன்னு சொல்கிறாங்க. நான் எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல்ட்டுன்னா என்னன்னு சொல்லிட்டேன், நாட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ 5ம் 3ம் ஈக்குவலா? இல்லை. ஸோ இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுவுமே கரெக்டு தான். 5 ≠ 3ன்னு சொல்லியிருக்காங்க. 5 3க்கு ஈக்குவல் இல்லை தானே? அப்போ ஆமாம் தானே, இங்கே சொல்கிறது கரெக்டு தானே? அப்போ ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். 5 > 3 செக் பண்ணுறது தானே. 5 3யை விட கிரேட்டர், ஸோ எஸ், ட்ரூ. அடுத்து 5 < 3. 5 3யை விட லெஸ் தானே? சாரி 5 3யை விட லெஸ்ஸா? நோ, 5 3யை விட லெஸ் கிடையாது. அப்போ அதுக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு பாருங்க. 5 3யை விட லெஸ்ஸு இல்லை. ஆனால் இங்கே அவங்க 5 3யை விட லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது தப்பு தானே? ஸோ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். 5 > 5யா? 5 5யை விட கிரேட்டர் இல்லை, பட் ஈக்குவலாக இருக்கும் 5க்கு. ஸோ அப்போ ஈக்குவல்ன்றதுல அது வரும்ல, அப்போ அது ட்ரூ. 5 < 3யா? இங்கே 5ன்னு சொல்லும்போது 3ன்னு சொல்லியிருந்தா சாரி. 5 < 3யா? 5 < 3யா? இல்லை. ஸோ ஃபால்ஸ்னு வந்துடுது. ஸோ இது எல்லாமே இப்படி தான். இந்த 2 சிம்பிள் மட்டும்தான் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லாமே நம்ம ஆல்ரெடி மேக்ஸில் பார்த்ததே தான். இப்போ நம்ம ஐடலில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்பயுமே வழக்கம் போல் ஃபைல் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு பைத்தான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ஆக்சஸ் இட். இதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? இதுக்கு பேர் ஆப்ரேட்டர்ஸ்.
PRATORS ஆப்ரேட்டர்ஸ்னு கொடுத்துட்டேன். ஆப்ரேட்டர்ஸ் போதும், ஆல்ரெடி இருக்கா என்னன்னு தெரில. ஓகே, அது க்ரியேட் ஆயிடுச்சு. ஆப்ரேட்டர்ஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இஃபெல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் வந்து தேவையில்லை, பிரிண்ட் டைரெக்டாக நம்ம பண்ணுறதுக்கு வந்து தேவையில்லை. இப்போ வந்து 5 = 5னா நீ வந்து எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா அந்த நேரத்தில் நம்ம இஃபெல்ஸ் தேவை. அதை வந்து நான் ஃபர்தர் வீடியோஸில் சொல்லுவேன். இப்போது வெறுமன இந்த ஆப்ரேட்டர்ஸை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டைரெக்டாக வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் 5 = 5 இப்படி நம்ம போடலாம். இதை நான் இப்போ வந்து ரன் பண்ணி காமிச்சிடுறேன். 1 by 1 போகலாம். 1 by 1 போகிறதுக்கு நம்ம இந்த ஃபைலே தேவையில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. 1 by 1 போகிறதுக்கு நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணவே தேவையில்லை. டேரெக்டாக நம்ம இன்டர்பிரிட்டர்லேயே ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டு ஃபைல்லையே வந்துட்டு எல்லா பிரிண்ட்டையும் நான் ஒன்றா பண்ணிவிட்டு ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறேன்னா ஃபைல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் இப்போ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு 1 by 1 பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்டர்பிரிட்டர்லேயே பண்ணிடுங்க. இப்போ டேரெக்டாக இங்கேயே வந்து நம்ம ரைட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஆஃப் 5 = 5 ஈக்குவல்ட்டுன்னு போடணும். ட்ரூ வருதா? இது ஏன் ட்ரூ வருது? இதையும் செக் பண்ணும். ஆமாவா இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னு இருந்துச்சுன்னா ஃபால்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பார்த்தோம். பிரிண்ட் ஆஃப், இப்போ இதுவே பாருங்கள், 5 = நான் 3ன்னு போட்டேன்னா அது 2 ஈக்குவல் இல்லைல்ல. ஸோ நம்மளுக்கு ஃபால்ஸுன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் நாட் ஈக்குவல் டு பார்க்கலாம். 5 ≠ 3 அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. 5 வந்து நாட் ஈக்குவல் டு 3 எஸ் கரெக்டு தானே? எஸ், 5 வந்து நாட் ஈக்குவல் டு 3 தான். அப்போ இது ட்ரூ தான், கரெக்டு. இதுவே நான் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுவே வந்துட்டு நான் 5 நாட் ஈக்குவல் டு 5 ஈக்குவல் தானே, நாட் ஈக்குவல் டுன்னு சொல்கிறேன், அப்போ தப்பு தானே, அப்போ ஃபால்ஸு. இப்போ தென் இப்போ வந்துட்டு என்ன எழுதிக்கலாம்? இதை என்டரே பண்ணலையா? பாருங்கள், இது வந்து நாட் ஈக்குவல் டு தான். ஸோ கரெக்டுன்னு வந்திருக்கு, ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ வந்துட்டு 5 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கேட்போம். 5 வந்து லெஸ் தென் 3 நோ. ஈக்குவல் டு 3 நோ. அப்போ ஃபால்ஸ் வரணும். ஓகே. இப்போ 5 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கேட்கலாம். எஸ், 5 வந்து ஈக்குவல் டு 3 இல்லை, பட் கிரேட்டர் தென் 3 தான். ஸோ இங்கே வந்து ட்ரூ வரும். தென் 5 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வா? லெஸ் தென் 5 கிடையாது, 5 பட் 5 வந்து ஈக்குவல் டு 5 வந்து கரெக்டாக வரும். ஸோ ட்ரூ வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோமா? இன்னும் லெஸ் தென் கிரேட்டர் தென் வந்து பார்க்கல. ஸோ பிரிண்ட் 5 வந்து லெஸ் தென் 3 5 வந்து லெஸ் தென் 3 நோ வே. 5 வந்து கிரேட்டர் தென் 3. ஸோ ஃபால்ஸ் வந்துருச்சு. இதுவே 5 வந்து கிரேட்டர் தென் 3ன்னு போட்டால் என்ன வரும்? ஆமாம், 5 வந்து கிரேட்டர் தென் 3 தான். ஸோ நம்மளுக்கு ட்ரூ வரும். ஸோ இதான் கைஸ் 1 2 3 4 5 6 ஸ்டேட்மெண்ட்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.